சம்பளம் வந்த முதல் 10 நாள் ராஜா மாதிரி வாழ்க்கை. அடுத்த 20 நாள் அடுத்த மாசம் பாத்துக்கலாங்கிற பட்ஜெட் கவலை. இதுதான் நம்ம நடுத்தர குடும்பங்களோட யதார்த்தமா? இல்லவே இல்ல. ஆனா யோசிச்சு பாருங்க. மாசம் முழுக்க ஓடி ஓடி உழைச்சோம். மாச கடைசியில பர்சு காலியாகும்போது வர்ற அந்த ஒரு வலி இருக்குதே, அதை விட கொடுமை வேற எதுவுமே இல்லங்க. சேமிக்கணும் தான்னு மனசு நினைக்கும். ஆனா சூழ்நிலை அதை அப்படியே மாத்திடும். உங்களுக்கும் மாச கடைசியானா இதே திக் திக் பயம் வருதா? அப்போ இந்த 3 எளிய டிப்ஸ் உங்க வாழ்க்கையே மாத்தப் போகுது. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கும் சம்பளம் வந்த 10வது நாளே பட்ஜெட் போடுற நிலைமை வந்திருக்கா? ஆமான்னா இப்பவே கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லிட்டு கதைய தொடருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை உங்க வீட்டு கதையாவும் இருக்கலாம். இது ரமேஷ் கவிதா குடும்பம். நம்ம ஊர்ல இருக்கிற கோடிக்கணக்கான நடுத்தர வர்க்க குடும்பங்களோட ஒரு பிம்பம் தான் இவங்க. மாசம் பொருந்தா போதும், அத வாங்கலாம் இத வாங்கலாம்னு ஒரு ராஜா மாதிரி கனவுல மிதப்போம். ஆனா கேலண்டர்ல தேதி 20 தொட்டுட்டா போதும், ஒரு விதமான திக் திக் ஆரம்பிச்சிடும். ஐயோ, இன்னும் 10 நாள் இருக்கே, பால் காசு, கரண்ட் பில், மளிகைன்னு மீதி இருக்கிற செலவை எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு போராட்டமே நடக்கும். இப்போ ரமேஷ் மனசுல ஓடுறது இதுதான். என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும், மாசம் பூரா நாயா பேயா பாடுபட்டாலும் கையில ₹1 கூட தங்குறதில்லையே. சம்பளங்கிறது கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே போறதுக்கு வழிய பார்த்துட்டு நிக்குதே. நம்ம ரமேஷுக்கு மட்டுமில்லைங்க, நம்மள பல பேருக்கு இப்போ இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். என் கையில காசு தங்குறதுக்கு நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு ரமேஷ் தவிச்சு நிக்கிற அதே இடத்துல தான் நீங்களும் நிக்கிறீங்களா? அப்போ இதோ தீர்வு. முதல் டிப்ஸ், உண்டியல் சேலஞ்ச், ₹50 மேஜிக் சேலஞ்ச். ரமேஷ் கவலையா உட்கார்ந்திருக்கிறத பார்த்துட்டு கவிதா சும்மா இருக்கல. மெதுவா உள்ள போய் ஒரு அழகான மண் உண்டியலை எடுத்துட்டு வந்து மேஜை மேல வைக்கிறாங்க. ஏங்க, நாம ஏன் நம்ம சின்ன வயசு ஞாபகமா பழையபடி இந்த உண்டியல் சேமிப்ப மறுபடியும் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. ரமேஷ் உடனே, ஏ கவிதா, இங்க மாச கடைசியில ஆயிரக்கணக்குல பற்றாக்குறை வருது, நீ என்னடானா உண்டியலை தூக்கிட்டு வர்ற அப்படின்னு கொஞ்சம் சலிப்பா கேக்குறாரு. ஆனா கவிதா அசர்ல. பெருசா இல்லைங்க, ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி இதை ஆரம்பிப்போன்னு சொல்றாங்க. இதோ உங்களுக்கான முதல் டிப்ஸ், ₹50 மேஜிக் சேலஞ்ச். விதி ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம பர்ஸ்ல என்னைக்கெல்லாம் ஒரு ₹50 தாள் வருதோ அதை அன்னைக்கு செலவு பண்ணவே கூடாது. மனச கல்லாக்கிக்கிட்டு நேரா வந்து இந்த உண்டியலுக்குள்ள போட்டுடணும். என்னது, ₹50? இதனால என்ன மாறிட போகுதுன்னு ரமேஷ் முதல்ல யோசிச்சாரு. ஆனா கவிதாக்காக சரின்னு ஆரம்பிச்சாரு. ஒரு மாசம் ஓடிடுச்சு. மாச கடைசியில அதே மாதிரி ஒரு அவசர கஷ்டம் வரும்போது கவிதா அந்த உண்டியலை எடுத்துட்டு வந்து ரமேஷ் முன்னாடி உடைக்கிறாங்க. எண்ணி பார்த்தா உள்ள புதுசு புதுசா ₹2500 இருக்கு. ரமேஷுக்கு அப்படியே ஆச்சரியம். அடேங்கப்பா, நமக்கு தெரியாமலே இவ்ளோ காசு சேர்ந்துருச்சான்னு கேக்குறாரு. பாத்தீங்களா, ஒரு ₹50ங்கிறது இன்னைக்கு தேதியில ஒரு சாதாரண ஹோட்டல் டிஃபன் காசுதான். ஆனா அதை சின்னதா சேமிக்கும்போது மாச கடைசியில நம்ம மானத்தை காப்பாத்துற ஒரு எமர்ஜென்சி ஃபண்டா மாறுது. இதுதாங்க அந்த சிறு துளி பெருவெள்ளம் வித்து. இரண்டாவது டிப்ஸ், தேவை விஎஸ் ஆசை. அடுத்த வாரம் குடும்பத்தோட ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற ஒரு புது மாடல் எல்இடி டிவிய பார்த்த உடனே ரமேஷுக்கு கண்ணு அப்படியே சொக்கிருச்சு. அடடா, என்ன கிளாரிட்டி, என்ன சவுண்டு! நம்ம வீட்டு ஹால்ல இந்த டிவி இருந்தா எப்படி இருக்கும்னு ஆசையில மிதக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே கவிதா கைய பிடிச்சு, ஏங்க, இஎம்ஐல தான் தராங்க, மாசம் வெறும் ₹2000 தான், இந்த டிவிய தூக்கிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ கவிதா ரமேஷோட கண்ண பார்த்து மெதுவா அன்பா ஒரு வார்த்தை கேக்குறாங்க. ஏங்க, நம்ம வீட்டு டிவி நல்லாதானே ஓடுது, இப்போ இந்த புது டிவி நமக்கு ரொம்ப அவசியமா அப்படின்னு கேக்குறாங்க. ரமேஷுக்கு லேசா முகம் சுருங்குது. ஆசைப்பட்டு கேக்குறேன், இவ எப்பவும் இப்படிதான் தடுப்பான்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன கோபம். ஆனா கவிதா அங்கதான் ஒரு சூப்பர் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறாங்க. இதோ நம்மளோட இரண்டாவது டிப்ஸ், 30 நாட்கள் மேஜிக் விதி, 30 டே ரூல். நாம பல நேரங்கள்ல பண்ற தப்பு என்ன தெரியுமா? ஒரு பொருளை பார்த்த உடனே அந்த நிமிஷத்து ஆசையில காசை கொடுத்துடுவோம். ஆனா இந்த விதிய உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க. எந்த ஒரு ஆடம்பர பொருளை பார்த்தாலும் உடனே வாங்காதீங்க. மனச கட்டுப்படுத்திட்டு ஒரு 30 நாள் வெயிட் பண்ணுங்க.
அந்த 30 நாட்களுக்கு அப்புறமும் அந்த பொருள் உங்களுக்கு நிஜமாவே தேவைன்னு தோணுனா மட்டும் வாங்குங்க. நம்ம ரமேஷும் கவிதா சொன்ன பேச்சுக்கு கட்டுப்பட்டு சரி 1 மாசம் போகட்டும்னு விட்டுட்டாரு. ஆச்சரியம் என்னன்னா, அடுத்த 2 வாரத்துல அந்த டிவியோட ஞாபகமே அவருக்கு வரல. அது வெறும் ஆசைதான்கிறது அவருக்கு புரிஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, அந்த மாசம் ரமேஷோட பைக் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்ட வேண்டிய நாள் வந்துச்சு. டிவி வாங்காததால கையில இருந்த அந்த பணத்தை வச்சு கரெக்டா இன்சூரன்ஸ கட்டி முடிச்சாரு. அப்போ ரமேஷ் முகத்துல வந்த ஒரு நிம்மதி இருக்குதே, அப்பாடா நல்ல வேலை, அன்னைக்கு அவசரப்பட்டு டிவிய வாங்கியிருந்தா இன்னைக்கு இந்த முக்கியமான இன்சூரன்ஸ் கட்ட காசு இல்லாம கடன் வாங்க வேண்டியிருந்திருக்கும் கவிதாவை பார்த்து நெகிழ்ந்து போறாரு. தேவை எது ஆசை எதுன்னு பிரிக்க தெரிஞ்சுக்கிட்டா நடுத்தர குடும்பத்தோட பாதி கவலை பறந்து போயிடும். சரி நேயர்களே, நீங்களும் ரமேஷ் மாதிரி எப்பவாவது அவசரப்பட்டு ஆசைக்காக பொருளை வாங்கிட்டு அப்புறம் பட்ஜெட்டுக்கு கஷ்டப்பட்டிருக்கீங்களா? உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. 3வது டிப்ஸ், பட்டியல் எழுதுதல். 10 ரூபாய் மேஜிக் கணக்கு. ஒரு வழியா உண்டியல் மூலமா அவசர பணமும் சேர்ந்தாச்சு. ஆசைப்பட்டு வாங்க நினைச்ச டிவி செலவும் மிச்சமாச்சு. ஆனாலும் மாச கடைசியில ரமேஷுக்கு ஏதோ ஒரு சின்ன குழப்பம். கவிதாவை பார்த்து ரொம்ப ஆதங்கமா கேக்குறாரு. கவிதா, பெரிய செலவெதையும் நம்ம பண்ணல, ஆனா கையில இருந்த காசு எங்க போச்சுனே தெரியலையே, காசென்ன காத்துலயா பறந்து போகுது அப்படின்னு கேக்குறாரு. அப்போதான் கவிதா சிரிச்சுக்கிட்டே அந்த டைரிய திறந்து பேனாவ ரமேஷ் கையில கொடுக்கறாங்க. இதோ நம்மோட 3வது டிப்ஸ், 10 ரூபாய் மேஜிக் கணக்கு. நாம எல்லாரும் பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? மாச வாடகை, ஸ்கூல் ஃபீஸ், இஎம்ஐ போன்ற பெரிய பெரிய செலவுகளை மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். ஆனா தினமும் கையிலிருந்து போற சின்ன சின்ன சில்லறை செலவுகளை கண்டுக்கவே மாட்டோம். இந்த டிப்ஸ் படி அன்னைக்கு காலையில குடிச்ச ஒரு 10 ரூபாய் டீல இருந்து ஆட்டோ சில்லறை, தேவையில்லாம வாங்கின ஸ்நாக்ஸ்னு 1 ரூபாய் விழாம அன்னைக்கு நைட்டே டைரியில எழுதிரணும். ரமேஷும் கவிதா சொன்ன மாதிரி 1 மாசம் முழுக்க விடாம எல்லா சில்லறை செலவுகளையும் எழுதிட்டே வராரு. மாச கடைசியில கவிதா எல்லாத்தையும் கூட்டி பாக்குறாங்க. ரமேஷுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஏன்னா தேவையில்லாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் செலவு, சும்மா கடைக்கு போனப்போ வாங்கின தேவையில்லாத பொருட்கள்னு மட்டுமே மாசத்துக்கு 1500 ரூபாய் வீணாக போயிருக்கு. அடப்பாவமே, கண்ணுக்கு தெரியாம இவ்வளவு காசு வீணடிச்சிருக்கோமேன்னு ரமேஷ் வருத்தப்படுறாரு. ஆனா கவிதா, பரவாயில்லைங்க, இப்பவாவது இத கண்டுபிடிச்சோமேன்னு ஆறுதல் சொல்றாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த தேவையில்லாத 1500 ரூபாய அப்படியே கட் பண்ணி அவங்க குழந்தையோட எதிர்கால படிப்புக்காக ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லயோ இல்ல பேங்க்லயோ ஆர்டி, ரெக்கரிங் டெபாசிட் கணக்கு ஆரம்பிச்சு அதுல போட தொடங்குறாங்க. கண்ணுக்கு தெரியாம வீணான காசு இப்போ குழந்தையோட எதிர்காலத்துக்கான பெரிய முதலீடா மாறுது. சரி நேயர்களே, உங்க வீட்ல தினமும் கணக்கு எழுதுற பழக்கம் இருக்கா? இல்ல ரமேஷ் மாதிரி நமக்கே தெரியாம காசு எங்க போகுதுன்னு தேடிட்டு இருக்கீங்களா? உண்மைய கமெண்ட்ல சொல்லுங்க. காலம் அப்படியே உருண்டோடிடுச்சு. இப்போ சரியா 6 மாசம் ஆச்சு. ரமேஷ் கவிதா வாழ்க்கையில இப்போ ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அதே 20ஆம் தேதி தான். ஆனா ரமேஷ் இப்போ பழையபடி பர்ஸ பார்த்து பயப்படுறதில்ல. ஏன்னா அவங்க கிட்ட இப்போ ஒரு பலமான அவசரகால நிதி இருக்கு. அந்த உண்டியல் சேமிப்பு, 30 நாள் விதி, அப்புறம் அந்த டைரி கணக்கு, இது 3ம் சேர்ந்து அவங்க வாழ்க்கையில ஒரு மேஜிக்க பண்ணிடுச்சு. இப்போ ரமேஷ் கவிதா கிட்ட என்ன சொல்றாரு தெரியுமா? கவிதா, முன்னெல்லாம் சேமிப்புங்கிறது ஏதோ கஷ்டப்பட்டு பண்ற ஒரு பெரிய காரியம்னு நினைச்சேன். ஆனா இது நம்ம குடும்பத்துக்காக நாம இஷ்டப்பட்டு பண்ற ஒரு அழகான கலைன்னு இப்போதான் புரியுதுன்னு சொல்லி நெகிழ்ந்து போறாரு. கடன் இல்லாத நிம்மதி, கையில இருக்கிற அவசர பணம், குழந்தையோட படிப்புக்கு தயாராகிற ஆர்டி, இது கொடுத்த தைரியம் அவரோட முகத்திலேயே தெரியுது. பாத்தீங்களா, வாழ்க்கை மாறணும்னா பெரிய லெவல்ல லட்சக்கணக்குல சம்பளம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. வர்ற பணத்தை எப்படி திட்டமிட்டு செலவு பண்றோங்கிறதுல தான் நம்ம நிம்மதியே இருக்கு. ரமேஷ் குடும்பம் இப்போ நிம்மதியா இருக்காங்க. நீங்களும் இந்த மாற்றத்துக்கு தயாரா? பாத்தீங்களா நேயர்களே, நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா லட்சமா சம்பாதிக்கணும் அல்லது பெரிய முதலீடு செய்யணும்னு அவசியமே இல்ல. நம்ம பழக்க வழக்கங்கள்ல கொண்டு வர்ற சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமாவே ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தாலையும் மிகப்பெரிய லெவல்ல சாதிக்க முடியும், நிம்மதியா வாழ முடியும். ரமேஷ் கவிதா குடும்பத்தோட இந்த வெற்றிக்கு காரணம் அவங்களோட விடாமுயற்சியும் இந்த 3 எளிய டிப்ஸ்களும் தான். நீங்களும் ஏன் இதை இன்னிக்கே ஆரம்பிக்க கூடாது? கடைகளுக்கு போய் பெரிய பொருள் வாங்க வேண்டாம், ஒரு சின்ன உண்டியல் வாங்குங்க.
இல்லனா வீட்ல இருக்கிற ஒரு பழைய டைரியை எடுத்து இன்னையிலிருந்து கணக்கு எழுத ஆரம்பிங்க. பணம் உங்கள தேடி ஓடி வரணும்னா முதல்ல அது வந்து தங்கக்கூடிய ஒரு நிம்மதியான, திட்டமிட்ட இடத்த நீங்க உங்க வீட்டுக்குள்ள உருவாக்கணும். அதுதான் யதார்த்தம். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க. உங்க வீட்ல இந்த 3 டிப்ஸ்ல எந்த டிப்ஸ முதல்ல ட்ரை பண்ண போறீங்க? உண்டியல் சேலஞ்சா? 30 நாட்கள் விதியா? இல்ல டைரிவ கணக்கு எழுதுறதா? எதா இருந்தாலும் தயங்காம இப்பவே கீழ காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை உங்க மனசுக்கு நெருக்கமாவும் பயனுள்ளதாவும் இருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் இத ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம போடுற ஒரு ஷேர் இன்னொரு குடும்பத்தோட பட்ஜெட் கவலைய போக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வளமும் நலமும் பெருகட்டும். அடுத்த ஒரு சூப்பரான பயனுள்ள கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.